ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நிதி ஆணையம் ஒரு மிகப்பெரிய டாபிக் பார்க்க போறோங்க. ஸோ நம்ம த்ரோன் அகாடமியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிலேட்டடாக 9 கிளாஸஸ் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 10வது கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நிதி ஆணையம். ஸோ இது வரைக்கும் வீடியோ கிளாஸஸ் பார்க்காதவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பிளேலிஸ்ட் தரோம். அந்த லிஸ்ட்டில் எல்லா வீடியோ கிளாஸஸும் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு போகிறப்போ பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம நிதி ஆணையத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு 3 விஷயத்த சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இதுல என்ன நான் பார்க்க போறேன்றத சொல்லிடுறேன். நிதி ஆணையம்னா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிதி ஆணையத்தை பத்தி சொல்லிட்டு, மத்திய நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? சென்ட்ரல்ல எப்படி இருக்கு, ஓகேங்களா? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? ஸ்டேட்டும் ஃபினான்ஸ் கமிஷன் வைப்பாங்க, சென்ட்ரலும் ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின்ஸ் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஸ் கமிஷனுடைய வரிசைன்னு சொல்லுவாங்களே, லிஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 3ஆ பிரிச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி செயல்படுது, சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட்டுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது சொல்லிடுறேன். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் சொல்ல போறேன். அந்த லிஸ்ட் எப்படின்னா ஒரு ஃபன் மேடு கொண்டு போக போறேங்க உங்களை. 15 பேரையும் நீங்க இனிமேல் படிக்கவே தேவையில்ல, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு போதும், எந்த தேர்வுக்கு போனாலும் நிதி ஆணையத்திலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கா, அந்த கேள்வியை ஈஸியா போடுற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், மெமரி பண்ண வைக்க போறதுல உங்க மூலையில அப்படியே டைரக்டா போய் உட்கார வச்சுற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்டோரி, ஷார்ட்கட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? 3வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், தமிழ்நாட்டுடைய நிதி ஆணையம் எப்படி இருக்கு, அது யார் அமைக்கிறாங்க அப்படின்றது டீடைல்டா சொல்ல போறேங்க. ஸோ இதுதாங்க இந்த வீடியோல முழுசா பண்ண போறோம். ஸோ அப்ப வீடியோ பதிவை முழுசா பாருங்க, பார்த்துட்டு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம். சார், நிதி ஆணையம்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. நிதி ஆணையம் அரசியலமைப்பு பிரிவு 280 குறிப்பிடப்பட்டுள்ளது, 280 ஆர்டிகல். ஸோ இப்போ ஒரு ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்க, அரசியலமைப்பை சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு, விதி இருக்கிறது. அப்போ அரசியலமைப்பின் விதிகளின் கீழ் நேரடியாக நிறுவப்பட்டதால் இது அரசியலமைப்பை சார்ந்த அமைப்பாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். செகண்ட், 1951ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1951ஆம் ஆண்டு. யாருக்கு நடுவில், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும். ஆமாங்க, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை என்ன பண்றாங்க, நிதிக்குழுவை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்கப்பா. யார் அமைப்பாங்கன்றத நான் இங்கே சொல்லிடுறேன், பாத்துங்க, பின்னாடியும் சொல்வேன். குடியரசுத் தலைவரால். இதுவும் கொஸ்டின் தான். அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை யாரால் நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறதுனா குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுகிறது. கிளியரா? இங்க பாருங்கப்பா, இந்த பிக்சரை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ என்னன்னா, சென்ட்ரல் வந்து ஹெல்ப் பண்ணுது யாருக்கு, ஸ்டேட்டுக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய வேற வேலையா இருக்கு. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து 100 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு. இந்த 100 கோடி ரூபாய் வருவாய் சென்ட்ரல் கையில் இருக்கு. சார் என்ன கேட்குறாங்கன்னா, நிதி உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பயன்படுத்திருக்கேன். அப்போ எவ்வளவு கொடுப்பாங்கன்னா, ஒரு 60% ஆஃப் ஃபண்ட் யாரு கொடுத்துருவாங்க, ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. மீதி 40% யார் வச்சுப்பாங்க, இவங்க வச்சுப்பாங்க. பிகாஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம், நல்ல திட்டங்களுக்கு நாமளும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. அப்போ 60% நிதி தரலாமா, எவ்வளவு நிதி தரலாம்னு சொல்லிட்டு நிர்ணயிப்பது யாருன்னா நிதி ஆணையம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ நிதிக்குழு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையான சமநிலையின்மையை குறைப்பதற்காகவும், செங்குத்து நிலையின்மைன்னு சொல்லுவாங்க. 2வது, மாநிலங்களுக்கு இடையான சமமின்மையை குறைப்பதற்கும், கிடைமட்ட நிலைமின்மையை நிகழ்கிறது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல 2 பாயிண்ட் உங்களுக்கு பயன்படுத்துறேன். செங்குத்த சமநிலையின்மை அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான சமநிலையை குறிப்பது செங்குத்து. மாநிலங்களுக்கு இடையேயான சமநிலையின்மையை, சமமின்மையே அப்படின்னா என்னன்னா, இப்ப கர்நாடகா இருக்கு, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா வேளாண்மைக்காக நிதி கேட்கறாங்க. அப்போ வேளாண்மைக்காக 2 பேரும் கேட்கும்போது 2 பேருக்குமே என்ன பண்ணி ஆகணும், கிடைமட்டமா பகிர்வு ஒன்னா தான் கொடுத்தாகணும். 40%னா 40% ஆஃப் ஃபண்ட் என்ன பண்ணி ஆகணும், 2 பேருக்குமே ஒன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆணையம் வந்து பரிந்துரைக்கும். ஸோ அப்போ நிதி ஆணையம் எங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை என்ன பண்ணோம், சரி செய்யக்கூடியதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நிதி ஆணையத்தின் முதன்மை செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி வளங்களை பகிர்ந்து அளிப்பதை குறிக்கும். அப்போ நிதிக்குழுவானது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் என்ன பண்ணுது, அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாரால, பிரசிடென்ட். நோட் பண்ணிக்கங்க, அங்கேயே சொல்லிட்டேன், இங்கேயும் நோட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட், அதன் பரிந்துரைகள் வழங்குவதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன ஆயிடும், அமைக்கப்படும். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு நிதிக்குழு அமைக்கப்படுதுன்னா அவங்க என்ன பண்றாங்க, பரிந்துரையை 2015 தான் கொடுக்கணும். ஆனா 2013ஆம் ஆண்டே அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ நிதிக்குழுவானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்படும் சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன சொல்லலாம், 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணுவாங்க, அதன் பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைக்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு தற்காலிக அமைப்பாகும். எப்பொழுது வேண்டும்னாலும் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் அதை என்ன பண்ணிடலாம், கலைச்சிடலாம். அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அப்ப மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையே நிதி வளங்களை பகிர்ந்தளிப்பதற்காகவும் நிதி நிலைமையை நிலைநாட்டும் வண்ணம் குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு கொண்டு செல்கிறது. அவருடைய பார்வைக்கு போயிட்டு இதெல்லாம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. கூட்டாட்சி நாட்டின் அடையாளமாக நிதிக்குழு திகழ்கிறது. கொஸ்டின் கேட்பாங்கப்பா, நிதிக்குழு எக்ஸாம் கேட்பாங்கன்னா கூட்டாட்சி அடையாளம் திகழும் அமைப்புகள்னு சொல்லிக்கிறாங்கன்னா நிதி ஆயோகம் இருக்கு, நிதிக்குழுவும் இருக்கிறது அப்படின்றத நீங்க சொல்லிடணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு தோன்றி 1950ஆம் ஆண்டு தோன்றி 2 ஆண்டுகளுக்குள் குடியரசுத் தலைவர் நிதிக்குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது. அப்போ இந்திய அரசியலமைப்புல நிதிக்குழு அமைப்பதற்கான பரிந்துரைகளும் இருக்கிறது. இதுவரை பாத்தீங்கன்னா 16 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எத்தனை நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்குன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் வந்திருக்குங்க. 2030 வரைக்கும் அமைச்சாச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது, 14வது நிதிக்குழு 2013ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2015ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2020ஆம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது. அப்ப 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்காக 2013 அமைச்சிருவாங்க. ஆனா இயர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அதை செயல்படுத்துவாங்க. பினான்சியல் இயர் தாங்க நிதி கொடுக்கும் எடுத்துப்பாங்க. நிதி ஆண்டு ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. 15வது நிதிக்குழு நவம்பர் 2017ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2020 முதல், இங்க எழுதுறங்க ஏப்ரல் 1, 2020, ஏன்னா இங்க 20 முடிஞ்சிச்சா, இங்க 20 முதல் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. 16வது நிதிக்குழு 2023 அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1 அகைன் 2025 முதல் செயல்படுத்தப்பட்டது. இப்போ எவ்வளவுனா 2030 வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, 16வது நிதிக்குழு செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம 2026 ஏப்ரல்ல கடந்துட்டோம், அதனால இங்க சொல்றேங்க. அப்போ நிதி ஆணையத்தின் அமைப்பு இப்ப பார்க்க போறோம். ஒரு தலைவர் இருப்பாரு சார். தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டா இருப்பாரா, பிரைம் மினிஸ்டரா இருப்பாரெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த இடத்துல யார் நிபுணத்துவம் பெற்றிருக்காரோ அவர் தான் தலைவரா இருப்பாரு. அப்போ அமைப்புல ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். கிளியரா? ஆணையத்தின் தலைவரும், முக்கியமான பாயிண்ட்டுங்க இது, ஆணையத்தின் தலைவரும் மற்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ அப்போ யார் விரும்பும் வரை அவர்கள் பதவியில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர்கள் பதவியில் இருப்பார்கள். ஓகேங்களா? அப்போ சார் இவங்க ரீ எலெக்ஷனுக்கு தகுதி உடையவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீ எலெக்ஷனுக்கு தகுதி உடையவர்களுங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுவும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆணையத்தின் தலைவரும் மற்ற உறுப்பினர்களும் மறுநியமனத்திற்கு என்னது தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த நியமனம் இருக்கு பார்த்தீங்களா, தேர்வு முறையினை நாடாளுமன்றம் நிர்ணயிக்கிறது. உறுப்பினர்களின் தகுதி மற்றும் தேர்வு முறையினை யார் நிர்ணயிக்கிறாங்க, நாடாளுமன்றம் சொல்றாங்க. அப்போ தனது பரிந்துரைகளை யாருக்கு அனுப்பணும், நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும். குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? அப்ப அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். அவர் விரும்பும் வரை என்ன பண்ணலாம், பதவியில் இருக்கலாம். மறு நியமனத்திற்கும் என்னது தகுதியுடையவர்கள். இவர்கள் தேர்வு முறையினை யார் சொல்றாங்கன்னா நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும். அந்த குடியரசுத் தலைவர் அவரை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்க சார், தலைவர்லாம் சொல்லிட்டீங்க, அந்த ஆணையத்தின் உறுப்பினர் ஆவதுக்கு எதனா தகுதிகள் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்கு. அதுவும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமான விஷயங்க. ஏன்னா உறுப்பினர்களின் தகுதிகள் நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப தலைவர் எப்படி இருப்பாங்கன்னா பொது விவகாரங்களில் அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேர்ல என்ன பண்ணிருக்கணும், அவரு அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். அட் த சேம் டைம் எக்கனாமிக் ரிலேட்டடா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்க அவருக்கு. அவர் தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற 4 நபர்கள், ஏன்னா நம்ம பார்க்கும்போதே ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், இங்க பயன்படுத்திக்க பாருங்க. ஒரு உறுப்பினர்கள், ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் சொன்னல. இந்த 4 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி உள்ளவர். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்க. உச்ச நீதிமன்றம் கேட்டிருப்பாங்க, ஆனா உயர் நீதிமன்றம். அரசாங்கத்தின் நிதி மற்றும் கணக்கு பற்றி சிறப்பு அறிவை கொண்டவர் இன்னொருத்தரா இருக்கணும். நிதி விஷயங்களிலும் நிர்வாகத்திலும் பரந்த அனுபவம் கொண்ட ஒருவரா இருக்கணும்.
பொருளாதாரத்தில் சிறப்பு அறிவு கொண்ட ஒருத்தரா இருக்கணும். இந்த 4 நபர்களும் இந்த 4 துறைகள்ல இருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய பணி வேலை என்ன, மீன் அமைப்பு எப்படி இருந்துச்சு, உறுப்பினர்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ நிதி ஆணையத்தின் பணிகள். நிதி ஆணையத்தின் பணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு சட்டப்பிரிவு 280 கிளாஸ் 3 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது. என்னன்னா மத்திய மாநில நிகர வரியை பகிர்ந்து நிகர வரின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. நிகர வரியை பகிர்வது அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நிகர வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். நிகர வரி வருவாய் பகிர்வு மைய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே பிரிக்கப்பட வேண்டும். மேலும் மாநிலங்களுக்கு இடையே அது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கூறுவதுதான் இவங்களுடைய முக்கிய பணியா இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் பாருங்களேன். மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றி எந்த விதி குறிப்பிடுகிறதுனா 275 கிளாஸ் 1 குறிப்பிடுகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வைங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகிக்கிறது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான நிதி இருக்கும். ஓகேங்களா, ஒருங்கிணைந்த நிதி, அவசர நிதி, தொகுப்பு நிதின்னு சொல்லிட்டு. அப்போ நிதி ஆணையம் எந்த நிதியிலிருந்து மானியங்களை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அவ்வளோதாங்க. ஸோ இவங்களுடைய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீடாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் நம்ம மைண்ட் மேப்ல பார்க்க போறோம். 16 நிதி ஆணையங்கள், 16 தனித்துவமான தலைவர்கள். ஏன்னா காலகட்டங்களா பிரிக்கலாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம், பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறம், 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படியே பாருங்களேன். 1950 ஸ்டார்ட் பண்ணி 1930 வரைக்குமே நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கா. அது 4 காலகட்டங்களா பிரிச்சு என்ன பண்ணிடலாம், கொடுத்துக்கலாம். அப்ப 16 நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, 16 தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த 16 நிதிக்குழுவுடைய தலைவர்களை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி மைண்ட்ல உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறேங்க. ஓகே, ஒன் செகண்ட் தெரியுதான்னு பாத்துக்கிறேன். 4 ஓகேங்க. செகண்ட் ஓகே, கிளியரா இருக்கான்னு பாத்துக்கலாம். 14 15 ஓகே, நம்ம பாத்துக்கலாங்க. சரியா? ஸோ ஒரே நிமிஷம் இருங்க அப்படியே. எந்த டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நிதிக்குழு தலைவர் அட்டவணையில இருந்து ஒரு கொஸ்டின் வந்து, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த நிதிக்குழு அட்டவணையை எடுத்து வச்சிடறோம். ஸோ இதுல ஹீரோ இருப்பாரு, வில்லன் இருப்பாரு, அமைச்சர் இருப்பாரு. இந்த கதையை பத்தி சொல்லிடுறேன். ஹீரோ, வில்லன், அமைச்சர், ஹீரோயின் இருப்பாங்க. சிங்கம் சூர்யா வருவாரு, விஜய் வருவாரு, எல்லாருமே வருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கொஞ்சம் நியாயமா நடந்துப்பான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே எப்பவுமே என்ன பண்ணுவான், நியாயமா இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா நியோகி 1951 ஓகேங்களா, நியோகி நம்ம இயர்லாம் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் இந்த வரிசையை மட்டும் பார்த்துக்கீங்களேன். நியோகியும் சந்தானமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சாந்தாவை பார்க்கறதுக்கு அரண்மனைக்கு போறாங்க. ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். என்ன அரண்மனையை பார்க்கறதுக்கு போறாங்க. நியாயமான ஃப்ரெண்டு கூட சந்தானம் போறாருங்க. போற இடத்துல ராஜா அவரை பார்த்துடுறாரு. இப்போ யார் இதுல ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஹீரோ. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் ஹீரோ, இவங்க வந்து ஹீரோயின். ஓகேங்களா, ஹீரோயின் வச்சுக்கலாம். இவர் தான் வில்லன், மெயின் வில்லனே இவர் தாங்க. தலைவர் என்ன பண்றாருன்னா சாந்தாவை பார்க்க வந்த நியோகியும் சந்தானத்தையும் ராஜ் மன்னார் பொலன்னு பொழகிறாரு. யாரை கேட்டுற அரண்மனைக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பொலன்னு பொழகிறாரு. பொழந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா அவங்க 2 பேரும் தியாகி ஆயிட்டாங்க. யார் ஆயிட்டாங்க? தியாகி ஆயிட்டாங்க. ஏன்னா சம்மடி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லி ஆகணும், தியாகி தோலை உரிச்சு அமுச்சு விட்டாங்க 2 பேரையும். ஸோ அமுச்சு விட்டோடனே அவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்காருங்க. அமைச்சர் பாருங்க, நியோகி சந்தானமும் சாந்தாவை பார்க்க போறாங்க. அங்க போன இடத்துல என்ன ஆயிடுச்சு, ராஜ் மன்னார் போட்டு பொழந்துட்டாரு. பொழந்த இடத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க, தியாகி ஆயிட்டாங்க. தியாகி ஆனவரை ரெட்டி கூப்பிடுறாரு, பிரம்மானந்தா ரெட்டி. இவர் தான் அமைச்சர். சரி வாங்க, என்ன ஆயிடுச்சு, உங்க போட்டு அடிச்சுட்டாங்க, நான் கொஞ்சம் சால்ட் போட்டு உங்களுக்கு என்ன பண்றேன், சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாருங்க. யாருக்கும், நியோகிக்கு சந்தானத்துக்கும். சால்ட் போட்டு சாப்பாடு போட்டவரு, உணவு கொடுத்தவரு சாவடி அடிக்கிறாரு. என்ன அடிக்கிறாரு, சாவடி. ஆடா பாவி, அவன் நினைக்கிறாருங்க அவரு, நான் ராஜ் மன்னார்கிட்டயே கொஞ்சம் அடி தானே வாங்கினேன், எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து கூட்டின்னு போயிட்டு பிரம்மானந்தா சால்ட்டை போட்டு சாவடி அடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாவடி அடிச்ச உடனே இந்த ரத்தம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சால்வை போட்டாங்கப்பா. புரியுதுங்களா? என்ன போட்டாங்க, சால்வை போட்டாங்க. சால்வை போட்டோடனே இவங்க 2 பேருக்கும் அப்படியே அரசியல்வாதிகள்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு.
10வது இடத்துக்கு போயிட்டாங்க. முதல் 2 இடத்துல இருந்தவங்க ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து வராங்க. 3வது இடத்துல சாந்தாவை பார்த்து, 4வது இடத்துல ராஜ்மன்னார் கிட்ட அடி வாங்கி, 5வது இடத்துல தியாகின்னு பேர் வாங்கி, 6வது இடத்துல பிரம்மானந்தா ரெட்டி கிட்ட போயிட்டு சால்ட் போட்டு, 7வது இடத்துல சாப்பாடு போட்டு, 8வது இடத்துல சாவடி வாங்கி, 9வது இடத்துல சால்வை போட்டு, 10வது இடத்துல பந்த் பண்ணிட்டாங்க. பந்த். ஏன்னா நான் சால்வை போட்டேன். சால்வை போட்டாலே நான் ஒரு அரசியல்வாதி. நான் என்ன பண்ண போறேன்? பந்த் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பந்த் பண்ணிட்டாங்கப்பா. இத பார்த்திருந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குஸ்திரமாயிட்டாங்க. பந்த் பண்ண உடனே குஸ்த்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? குஸ்த்ரோ வராரு. 10வது இடத்துல யாருக்கு பந்த் பண்ண 10வது இடத்துல பந்த் பண்ண உடனே 11வது இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப குஷ்டமாயிடுச்சு. அப்ப ராஜ்மன்னர் இருக்காருல்ல, அவருடைய பையன் ரங்கராஜன் வராரு. போட்டு அவருடைய கடமைக்கு சாத்துறாரு. யார? அகெயின் நியோகிய சந்தானத்தையும் போட்டு திருப்பி சாத்துறாரு. அவன் நினைக்கிறாங்க நம்ம பந்த் பண்ணாமே இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, ரங்கராஜன் கிட்ட அடி வாங்குறது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்ததான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சி பண்றாரு. விஜய் எல் கேல்கர் பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறாருங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறாரு. இந்த செய்தியை அறிஞ்ச அவருடைய பங்காளி ஒருத்தர் இருக்காருங்க. யாருங்க? பங்காளி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி காரு சிங்கம் படத்துல வருவார்ல, அந்த ரெட்டி 14வது இடத்துல வராரு. ரெட்டி வந்து யாரா என்னுடைய நண்பர்களை போட்டது, அந்த நியோகி சந்தானமும் சொல்றாங்க, டே வாய திறக்காதரா, கிட்டத்தட்ட 13 பேர்கிட்ட அடி வாங்கி வந்துட்டு இருந்தா உங்ககிட்டயே என்னால அடி வாங்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க ரெட்டி. ஆனா ரெட்டி அடக்கத்துக்கு யாரு போனது? சிங்கு போறாரு. சிங்கம் படத்துல சிங் போவார்ல, அதே மாதிரி இந்த இடத்துல என்கே சிங் வந்து பாத்தீங்கன்னா 15வது போயிட்டு அவர் அடைச்சிட்டாங்க. ஆனா சிங்கத்தையே அடக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? அப்பதான் ஒருத்தர் வர்றாரு, அரவிந்த் பனகாரியா. என்ன பனகாரியா? அரவிந்த் பனகாரியா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 16வது நிதிக்குழுவின் தலைவர். ஐயா, நீங்க போயிட்டு இது எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறந்துடும் ஒரு ஸ்டேஜ்ல. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஈஸியா முடிக்கலாம் பாருங்களேன். 1வது இடத்துலயே 2வது இந்த சந்தானம் சாந்தாவை பக்கத்துக்கு 3வது இடத்துக்கு போறாங்க. 3வது இடத்துல போனவங்க 4வது இடத்துல ராஜமன்னார் கிட்ட செம்ம அடி வாங்குறாங்களா? அடி வாங்கினவங்க மகாவீரர் தியாகி ஆயிட்டாங்க. 5வது தியாகி ஆனவங்கள 6வது இருக்கிற பிரம்மானந்தா கூட்டின்னு போயிட்டு இந்தாப்பா 7வது உட்காரு சால்ட் போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாரு. உணவுல கொஞ்சம் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? திருப்தி ஆயிடுச்சு. அங்கிருந்து 8வது போய் சாவடிக்கிறாரு. 8வது சாவடி அடிச்ச உடனே 9வது போய் சால்வை போடுறாரு. 9வது சால்வை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அரசியல்வாதின்னு ஒரு நினைப்பு வந்துச்சு. பந்த் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பந்த் பண்ண உடனே அப்படியே குஸ்திரமாயிட்டாரு ரங்கராஜன். குஸ்ரோ அப்படி கோவப்பட்டு ரங்கராஜன் உள்ள வந்து இவங்களை திருப்பி பிரிச்சு மேய்றாரு. இவங்க தப்பிக்க நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது தான் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போறாரு. அந்த தம்பிங்களையாடா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டேன்னு சொல்லிட்டு வைவி ரெட்டி வராரு. ரெட்டிகார அடக்கத்துக்கு சிங்கம் தான் தேவைன்னு சொல்லிட்டு இங்க நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் என்கே சிங் போறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி போறாரு. 16வது நிதிக்குழுவின் தலைவரே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க போதுங்க. ஸோ இதுதாங்க ஷார்ட்கட். கன்ஃபார்ம் நம்ம படிக்கிறப்ப ஷார்ட்கட் மூலமா படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஆனா இயர்ஸ் கண்டிப்பா பார்த்துக்கணுங்க. ஸோ ஏன்னா இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணதுல கொஷின்ஸ் அப்கமிங்ல எப்படி கேட்கலாம் அப்படின்றத நான் இங்க சொல்றேன் பாருங்க. வழக்கமான 5 ஆண்டுகள் பெரும்பாலும் எல்லாமே 5 ஆண்டுகள் கொண்டதாக இருந்துச்சு. ஆனா 5 ஆண்டுக்கு குறைவாக உள்ள நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3வது நிதிக்குழு 4 ஆண்டுகள். அப்ப பாருங்க இந்த இடத்துல இங்கே பார்த்தலாம் பாருங்க. 3வது நிதிக்குழு 62 இருந்து 66 பாருங்க. 62 இருந்து 66. அப்போ 4 ஆண்டுகள் தான் இருந்திருக்கு. அடுத்தது 4வது நிதி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள். 4th வந்து பாத்தீங்கன்னா 66 இருந்து 69. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி இந்த ஆண்டு திட்டங்கள்லாம் வந்திருக்கும். அதனால 4வது கம்மி. அப்போ குறைவான 5 ஆண்டு திட்டங்களை கொண்ட 5 ஆண்டுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா 3வதும் 4வதும். கிளியரா? அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு மேலாக சென்ற 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டமும் 15வது 5 ஆண்டு பாருங்களேன். 9வது 5 திட்டம் 89 ஆரம்பிச்சு 95 வந்திருக்குங்க. அப்போ நீண்ட கால திட்டக்குழுன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அடுத்தது பாருங்க 15வது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகளாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. 15 சரி 15ன்னு சொல்ல ஓகே. இந்த 15 வரலைங்க. 9வது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் வந்தது. சரிங்களா? மீதி எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9வது 5 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்றது தெரிஞ்சிங்கனாலே போதும். அப்போ நிதி ஆணையத்தின் தலைவர்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்களேன், ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 51, 52, 57 வந்துச்சுங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க இங்கே லாஸ்ட்ல வர 2 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் பாருங்களேன். இங்க பாருங்க 2005 செயல்படுத்த போதுன்னா 2002 போட்டுருவாங்க. இந்த இடத்துல 2010 2007, 2005 2015 2013, 2020 2017 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோம். இப்ப 2023 என்ன பண்ணுது? அரவிந்த் பனகாரி அமைக்கப்பட்டு 2025 அது பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2030 வரை அது செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்றத இங்க சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தெரிஞ்சுக்க வேண்டியது. சார் இப்போ நிதி ஆணையம் 15வது நிதி ஆணையத்திலிருந்து எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. என்.கே. சிங் தலைமையிலான இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது 2021-22 முதல் 2025-26 வரை நிதியாண்டுகளில் கவனம் செலுத்தியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் பகிர்வு வழிமுறைகளை பரிந்துரைத்தது. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. மாநிலங்களுக்கு இடையேயான மத்திய வருவாயில் பகிர்வு 41% பரிந்துரைத்தது. இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் என்ன பண்ணிட்டாங்க, அரவிந்த் பனகாரியாவும் சொல்லிட்டாரு. 41% என்ன பண்ணிக்கலாம், நம்ம பகிர்வு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 41% பகிர்வு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2021-26 காலகட்டத்தில் செங்குத்து அதிகார பகிர்வு வந்து பார்த்தீங்கன்னா 41%. அப்ப பாருங்க, செங்குத்து அதிகார பகிர்வுன்னு என்ன சொல்லியிருந்தேன் நான், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான பகிர்வு. கிடைமட்ட பகிர்வுன்னு என்ன சொன்னேன், மாநிலங்களுக்கு இடையேயான பகிர்வு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நமக்கு கிடைமட்ட பகிர்வு அதிகமா வராது, செங்குத்து பகிர்வு தான் அதிகமா கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம்ல. அப்போ 41%. நெக்ஸ்ட்ங்க, 16வது நிதி ஆணையம். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 கிளாஸ் 1 கீழ் 16வது நிதி ஆணையம் நிறுவியுள்ளது. இதனுடைய தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா. இந்த பனகாரியா பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஸோ அமைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 2023 அமைக்கப்பட்டுச்சு. ஸோ செயல்படுத்தப்பட்டது, சமர்ப்பிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் மாசங்க. ஏப்ரல் 1 2026 ஆண்டு என்ன ஆயிடுச்சு, நடைமுறைக்கு வந்தது. காலம் வந்து 26 முதல் 30 வரை என்னாவது இதன் கால அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சார் இவங்களும் என்ன பண்ணாங்க பாருங்களேன், 15வது நிதிக்குழு அறிவிச்சுல மத்திய வருவாய் பகிர்வு 41% சொல்லிட்டு, ஸோ இதுவும் செங்குத்து அதிகார பகிர்வு வந்து பார்த்தீங்கன்னா 41% அறிவித்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனும் 16th ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செங்குத்து பகிர்வா அறிவிச்சிருக்காங்க, 41% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் சார், இது வரைக்கும் மத்திய நிதி ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப மாநில நிதி ஆணையம் எப்படி சார் தோற்றுவிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா, 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 படி நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் வர வரைக்கும் என்ன கிடையாது, இந்த நிதி ஆணையம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இந்த விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. விதி 243 விதி 243 ஞாபகம் மாநில நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப அங்கன்னு பாத்தீங்கன்னா 280. அப்ப இங்க என்ன வருது, 243 243 மாநில நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆளுநரால் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. இது கொஸ்டின் பா உங்களுக்கு. அங்க குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுது, இங்க யாரால் அமைக்கப்படுது, ஆளுநரால் அமைக்கப்படுகிறது. இதனுடைய பிரதான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளின் நிதிநிலையை பரிசீலித்து பரிந்துரைப்பது. அப்படின்னா இவங்க எப்படின்னா மாநில அரசுக்கும் அதன் உள்ளாட்சி அமைப்புகளான, அதாவது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே நிதி வளங்களை பகிர்ந்தளிப்பதை பரிந்துரைப்பதே இதன் முதன்மை பணியாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்கப்பா. கிளியரா இருக்கா? இப்ப பாருங்க, மாநில அரசுக்கும் உள்ளாட்சிக்கும் இடையே நிதியை பகிர்வதற்கு மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சார் அப்ப தமிழ்நாடு மாநில நிதி ஆணையத்தை எப்பொழுது அமைச்சதுன்னா 1994 ஆண்டே அமைச்சிட்டாங்கப்பா. 1994 ஆண்டு. தமிழ்நாட்டில் இதுவரை 7 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ நிர்வகிக்கும் பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நிதித்துறை கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, வழங்கிட்டாங்க, நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, உறுப்பினர் வந்து செயலாளர்கள் இருப்பாங்க. ஒரு செயலாளர் இருப்பாங்க, ஒரு செயலாளர் இவர்தான் உறுப்பினராகவும் இருப்பாரு. ஊரக மேம்பாட்டு இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உறுப்பினராக இருப்பாருங்க. ஆபீஸ் மெம்பர்ஸ் போட்டுக்கலாம், அலுவலக எழுதிக்கலாமே, அலுவலக உறுப்பினர். இவரும் நகராட்சி இயக்குனர்ல இருந்து இருப்பாரு. இயக்குனர் ஒருவர் கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ இவங்க வந்து தனி ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் கேட்டா ஆளுநர் அமைக்கிறாரு, ஆனா இடத்துல மாநில அரசாங்கம் தான் பரிந்துரை பண்ணி கொடுப்பாங்கப்பா. ஓகே, தமிழ்நாடு மாநில நிதி ஆணையத்தின் இதுவரை ஆன தலைவர்கள் பட்டியல்ங்க. நம்ம 7வதுல இருந்து வந்துடுறேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேங்க, அது என்னன்றத இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்கே பாருங்கப்பா. 7வது நிதிக்குழுவின் தலைவர், இப்போ 7வது மாநில நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா அலாவுதீன், அலாவுதீன் நீங்க எழுதுறங்க. 6வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மோகன் பியாரோ, எழுதணும் பிஆர்ஏ. அடுத்தது 5வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து எஸ் கிருஷ்ணன். எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு.
எஸ் கிருஷ்ணன். அடுத்தது 4வது பனீந்திர ரெட்டி. பனீந்திர ரெட்டி. அடுத்தது கௌரி சங்கர் 3வது. கௌரி சங்கர். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கேன். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நிதி ஆணைய தலைவர்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம மொத்தமாக அவுட் சோர்ஸ் கலந்து கொடுத்தாச்சுங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே என்ன பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாச்சுங்க. ஸோ கைஸ் மறக்காம படிச்சிருங்க. ஏன்னா நிதிக்குழுலேருந்து கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கு. அது எப்படி வருதுன்றது நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சுங்க. ஓகேங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துலாமா? சரி, ஓகே. நிதி ஆணையம் எந்த ஆர்டிகல் கூறுகிறது, யாரால் அமைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இவங்க பகிர்வு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்துட்டோம். இது தற்காலிக அமைப்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். கூட்டாட்சிக்கு அடிப்படையாக அமைகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். 16 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய உறுப்பினர்கள் பணிகள் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. 16 தலைவர்கள் அது பார்த்தாச்சு. முக்கியமாக அந்த 16 தலைவர்களையும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உண்மையாகவே சொல்கிறேன். சில இடங்கள்ல சில கிரிஞ்செல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். எத்தனை நிதி ஆணையங்கள் குறுகிய காலத்துக்கு கொண்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதையும் நான் கொடுத்துட்டேன். 15வது நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையமும் என்ன பண்ணியாச்சு உங்களுக்கு தெளிவாக கொடுத்தாச்சுங்க. ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையமும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேங்க. ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். இது வரைக்கும் நம்ம நிதி ஆணையமும் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸில் ஒரு 10 வீடியோ வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த 10 வீடியோலேருந்து உங்களுக்கு 8 கொஷின்ஸ் கன்ஃபார்ம்ங்க. அந்த 10 வீடியோ ஒழுங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் போடலாம், 8 கொஷின் ஷார்ட்டாக போட முடியும். அப்போ அந்த 10 வீடியோவுமே நீங்கள் முழுசாக பார்த்துக்கணும். நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். எக்ஸாம் முடிஞ்சவொடனே அதனுடைய பலன் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் சென்ஸ்லாம் எக்கனாமிக் ரிலேட்டடாக தைரியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அதை நான் உங்களே வீடியோவில் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணவங்க பின் பண்ணி மேலே வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கும். அழகாக நீங்கள் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், அந்த டாப்பிக்ல ரொம்ப ஃபெமிலியராக ஆயிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.